Again, this is Venkat for Venkatfin.com. I live in Coimbatore and ஒரு நெய்பர் வந்துட்டு should be over 70 மேலே இருக்கும் அவருக்கு. அதனால அவருக்கு யாரும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, இல்லைன்னே சொல்லலாம். அதனால வந்து எனக்கு அப்புறம் இந்த வீடு யாருக்கு போகணும், அப்புறம் என்னென்ன மாதிரி பேப்பர் ஒர்க் பண்ணணும், அவர் பையன் எங்கே இருக்கிறாரு, எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட சொல்லிட்டு போனார். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். ஏன்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சி, மை ஃபாதர்ஸ் ஒன் ஆஃப் த யங்கர் சிஸ்டர், அவங்களே நிறைய விஷயம் நான் ரொம்ப அவங்களுக்கு நான் செய்யணும்னு நினச்சேன். பட் யாரையுமே அவங்க ட்ரஸ்ட் பண்ணல, எதுவுமே அவங்க தெளிவாக சொல்லலை. பட் அவங்க லாஸ்ட் மினிட்ல ஒரு பண்ண நல்லது என்னென்னா, இதே மாதிரி தான் ஒரு நெய்பர்ட்ட அவங்களோட ஆதார், பேன் கார்டு, அப்புறம் ஒரு சில சின்ன அட்லீஸ்ட் இந்த பேன் கார்டு மாத்திரமாவது எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா நீங்கள் வந்து பார்ப்பீங்க, வெளியில் பார்த்தா அது டீசெண்டான ஃபேமிலி மாதிரி இருக்கும். பட் அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க, அவங்க ஃபேமிலிலுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுனாக்கா, அப்படியே ப்ரொலாங் பண்ணக்கூடாது. நம்ம இருக்கும் போதே அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கணும். அதாவது ஒரு டெப்டாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி யாராருக்கு போகணுங்கிற தெளிவு இருந்தாலும் சரி, அப்புறம் உங்களுடைய சில்ட்ரனுக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீ இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாது, நீ இந்த மாதிரி நடந்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில பிரின்சிபல்ஸை சொல்லிக் கொடுக்கணும். யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா தெர் ஆர் சம் வெல்த்தி ஃபேமிலிஸ். அதனால இதுக்கு சாஃப்ட்வேரே இருக்குது எஸ்டேட் பிளானிங்க்கு. இந்தியாவில் அந்தளவுக்கு சாஃப்ட்வேர் தேவையில்லை, வாயில் ஒழுங்காக சொன்னீங்கன்னா போதும், சொல்லவாறு செய்யுங்க. அதுதான் ஏதாவது சொத்து வந்து யாருக்கு போகணுங்கிறது, வாரிசுரிமை யாருக்குங்கிறது, இன்ஃபேக்ட் டேர்ம் இன்சூரன்ஸோ ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் எது வச்சுருந்தாலும் நாமினியை கரெக்டாக போகிறது, இதெல்லாம் இதுதான் தான் நம்ம எஸ்டேட் பிளானிங்னு சொல்கிறோம். இந்த டிஸ்க்ளைமர்லாம் வேண்டாம். நீங்கள் முக்கியமாக நான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு நான் பேசுகிறதே டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் தான், இன்சூரன்ஸ் சைடு. பென்ஷன் பிளானை நிறைய பேர் அதை நிராகரிச்சிடுறாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வித் தட் செட், நிறைய இந்தியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறையா இன்னும் வெல்த்தியாக இருக்கணும், இல்லாட்டி வயசானவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு தான் வந்து எஸ்டேட் பிளானிங் நினைக்கிறாங்க. ஐ சுட் சே, இஃப் யூ ஆர் மேரீட் அண்ட் இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன், ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு டைரியிலையாவது எழுதி வைங்க. இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வில் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாட்டியும் நீங்கள் ஒரு 40s இருந்தீங்க அப்படின்னாலே எஸ்டேட் பிளானிங்க்கா வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் ஒரு வில் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது நல்லது, ஒரு வீடு இருந்தாலுமே. ஓகேவா? ஓகே. எஸ்டேட் பிளானிங்கிறது வந்து வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வீடு சம்மந்த ப்ராப்பர்ட்டி மாத்திரம் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக நாமினி இருக்கா, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸில் ஏதாவது போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா அதில் நாமினியை கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களா, அவங்களோட ஆதார் இருக்கிற போய் கரெக்டாக வருதா, மூணு மூணு நாமினி வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள், மேபி யுவர் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து நாமினியோட பேர் கரெக்டாக இருக்கா. இதில் வந்து பெருசாக காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், கரெக்டாக இருக்கணும். வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் அதை வந்து நீங்கள் அதுக்கு ஒரு மெயில் பண்ணி அதை உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அது முக்கியமாக டேர்ம் இன்சூரன்ஸாக இருந்தால். அப்புறம் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அதுதான் எஸ்டேட் பிளானிங்குடைய கோர் எலிமெண்ட் அது. ஸோ ஒரு வீடு வச்சுருக்கீங்க, ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, யார் வந்து அதில் பங்கு இல்லை, உங்கள் சன் அண்ட் 2 பேர் இருந்தாங்கன்னா சன் அண்ட் டாட்டர் எல்லாருக்குமே போகுமா, இல்லை கடைசி நேரத்தில் உங்களை பாதுகாத்தவங்களுக்கு போதும், உங்களை பார்த்துக்கிட்டவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் சுட் பி ரிட்டன் இன் அ வில் ஆர் வில் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து கரெக்டான லீகல் டாக்குமெண்ட் ஆகும் அது. அதே மாதிரி பிஸ்னஸ் அசெட், ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் இருப்பான், அவன் பிஸ்னஸ் பார்த்துக்குவான். ஒரு டாக்டரே இருக்காரு, ஒரு பையன் வந்து ஹீ பிகம்ஸ் அ டாக்டர், அந்த ஹாஸ்பிட்டல் அவன் தான் ரன் பண்ணுறான். பட் இன்னொரு பையன் ஹீ இஸ் இன் சம் அதர் ஃபீல்டு, நாட் தட் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், பட் ஆனால் உரிமை 2 பேருக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் இந்தியாலாம் 20 கோடி 30 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க. அவங்க இன்னும் ஒர்க் ஃபோர்ஸில் இருந்தாங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து அப்படியே போயிடும், அவங்க பிஸ்னஸை பார்த்துப்போம். இன்னொரு பையனுக்கு இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அந்த பிஸ்னஸுக்கான வேல்யூ எவ்வளவோ அது டேர்ம் அந்த அந்த 20 crore 30 crore கிடைக்கும். இந்த மாதிரி பிக் லைஃப் கவர் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் அதை ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணணும். அதே மாதிரி டிஜிட்டல் ஆசெட்ஸ், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுடைய பசங்களும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி, உங்களுடைய ஆஃப்டர் ஆல் ஒரு ஜிமெயில் ஐடி, ஏன் ஜிமெயில் ஐடி தொலைச்சிட்டேன்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இதையும் நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுங்கள். அண்ட் இட் இஸ் நாட் அபவுட் டெத், இட்ஸ் அபவுட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு யூஆர் அலைவ். நீங்கள் வந்து இறந்துருவீங்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது. நான் இன்னும் இருக்கேன்ல அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தா 30 வயசுன்னு கூட பையனுக்கு கூட எதுவும் ஆயிடுது, இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அதனால் அதை வந்து பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் யாருக்கெல்லாம் முக்கியமாக ஒரு இந்தியன்ஸாக இருந்தாங்கனாக்கா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு
வேறு ஃபேமிலியில் இருந்தாலும் வந்து ஒருத்தர் 2 பேரும் 2 சைட் ஆஃப் ஊரில் இருக்காங்க. ஒருத்தர் ஆஸ்திரேலியா இருக்காரு, ஒருத்தர் யூஎஸில் இருக்கிறாரு. ஸோ யூ ஹேவ் டு கம் டு டேர்ம்ஸ் அண்ட் டாக் வென் தே ஆர் அலைவ், வென் யூ ஆர் அலைவ், கரெக்டாக? அப்புறம் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னாடியே பேசி வைக்கல அப்படின்னாக்கா, பேசுறதை வந்து நீங்கள் லீகலாகவும் டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நாமினி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே ஒருத்தவங்களை நாமினியாக போடுறீங்க, கண்டிப்பாக அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை, கண்டிப்பாக அந்த கிளைம் கிடச்சிடும் உங்களுக்கு. பட் அதுதான் வந்து லீகல் ஓனர்ஷிப்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒய்ஃப் பேர் வந்து லாவண்யா சந்தியான்னு போடுறீங்க. ஒய்ஃப் பேரில் லாவண்யா தான் உங்களோட ஒய்ஃப்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, லீகல் ஹெயர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அதில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் லீகல் ஹெயர் சர்டிஃபிகேட் எது கேட்குறாங்கன்னா வேறு எதுவும் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் தட் இஸ் நாட் அ லீகல் ஓனர்ஷிப். ஓகேவா? இது வந்து லீகல் ஓனர்ஷிப்ங்கிறது நீங்கள் ஏதாவது வில் எழுதி வைக்கிறீங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதுதான் லீகல் ஓனர்ஷிப் ஆகும். டிலேஸ் டியூ டு சக்சஷன் லாக்ஸ், அதாவது அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஒரு லா வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ஆஃப்டர் யூ பாஸ்ட் அவே. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து வில்ல ப்ராப்பராக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி வைக்கிறது நல்லது. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் எசட்ஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேருந்து யூஎஸ் போகிறாங்க, இல்லை கனடா போகிறாங்க, அந்த நாட்டில் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் எப்படி யார் யாருக்குங்கிறத நீங்கள் எழுதி வைக்கணும். அப்புறம் இப்போ இன்ஃபேக்ட் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசன் ஆனாலே ஒரு பர்டிகுலர் ஐ பிலீவ் இட் இஸ் $5 million ஐ பிலீவ். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சன்ஸ் அண்ட் டாட்டருக்கே 40% டேக்ஸ் பிடிச்சி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஐ வில் டூ அ செப்பரேட் வீடியோ அபவுட் இட் லேட்டர் ஆன். ஓகே. ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் லா இருக்கும். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களுடைய, நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த ஃபேமிலி மெம்பருக்கு. ஓகேவா? அப்புறம் ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருப்பாங்க, இன்கம் வந்து வெளியிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இதை எப்படி வந்து நீங்கள் இல்லைன்னா ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஃபார் என்ஆர்ஐஸ். ஸோ முக்கியமாக வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அதாவது எஸ்டேட் பிளானிங் பண்ணலை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு லீகல் பர்சன் மாதிரி ஆயிரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. இது ரொம்ப ரிச்சாக இப்போ கூட ரீசெண்டாக கரிஷ்மா கபூர் மேரிட் சம் கை, அவருக்கு ஏதோ 20,000 கோடி சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, ஹீஸ் ஒன்லி 50. அவர் இன்னும் அதை பற்றி நமக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு நினச்சிருப்பாரு. பட் நவ் தெர் இஸ் அ டிஸ்பியூட். ஓகேவா? பிகாஸ் ஹி ஹஸ் மேரிட் கப்புள் ஆஃப் விமன், ஐ பிலீவ். வித் தட் செட், வில் அண்ட் நாமினி வந்து ஒரு பாதுகாவலர். ஓகேவா? இஸ் அ கஸ்டோடியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸே போட்டிருக்கீங்க. இஃப் தட் பர்சன் ஹாஸ் ஒன்லி ஒன் ஒய்ஃப், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா? லீகலாக 2 கல்யாணம் பண்ணியிருந்தானா அதில் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அதனால நாமினி கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒய்ஃப் பேர் போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி சமயத்தில் தான் மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த உமன் பேரை போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு தான் போகும். அதில் வந்து சந்தேகமே இல்லை. என்டோல்பி ஆக்டில் நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது நீங்கள் அதை டிக் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா. பட் அதை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ ஒரு கல்யாணம் பண்ணி மேனேஜ் பண்ண முடியல. பட் சம் ஃபேமிலிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதுக்காக அதை சொல்கிறேன். லீகல் ஹையர் வந்து டிசைடட் பை வில் ஆர் லீகல் ஹையர் யாருங்கிறது வில் இல்லாட்டி சக்சஷன் லா. சக்சஷன் லான்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தர் இஸ் அ ஃபாதர், ஹீஸ் நோ மோர்னா ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்கு சொத்து போங்கிற லா இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன் ஆஃப் திஸ் கிளைண்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கோ கன்சல்ட்டிங் பண்ணார். அவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் அப்பாவுக்கும் வயசாச்சுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது இந்த தடவை நீங்கள் வில் பற்றி பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஹி வாஸ் டெல்லிங், இல்லை தங்கச்சிலாம் இருக்கிறாங்க, அந்த வீடு எனக்கு தான். அப்புறம் நான் சொன்னேன், சார் அது எப்படிங்க விடுவாங்க, வீடு உங்களுக்கு தான் இல்லை, கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, இட் இஸ் லீகலி அந்த வீடு வந்து உங்களுக்கும் உரிமை இருக்குது, உங்கள் தங்கச்சிக்கும் உரிமை இருக்குது. நீங்கள் அதை யூ ஹவ் டு கம் டு டேர்ம்ஸ் வித் இட். நீங்கள் இப்படி மனச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது முன்னாடி உங்கள் அப்பாட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், அவர் என்ன சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் அவர் ஒத்துக்கவே இல்லாத. எனவே தட் இஸ் ஹிஸ் ஃபேமிலி ப்ராப்ளம், அவ்வளோதான். அவர் என்ன நினைக்கிறேன், நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனவே வித்தவுட் வில் வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம் அது. அதனால் வில் ஒரு லீகல் ஆயிருங்கிறது வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வில் மாதிரி பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசெட் டு ரீச் த ஃபேமிலி வென் எவ்ரி திங் எல்ஸ் ஸ்டக். அதாவது மற்றது எல்லாமே ரீச் ஆகாது, அதை கூட இதை கொடுங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து உடனே கிடைக்கிறதுக்கு கரெக்டான டாக்குமெண்டேஷன் இருந்தால் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி 1 வீக் 10 டேஸ்லேயே கூட வந்துடும். ஹேவிங் செட் தட், இஷ்யூ ஆனவங்க ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க. இஷ்யூ 99% அப்படி தான் இருக்கும். முக்கியமாக டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் 3 இயர்க்கு மேலாம் நீங்கள் ப்ரீமியம் கட்டியிருந்தீங்கன்னாக்கா, கரெக்டாக ஹெல்த் ஸ்டேட்டஸை வாங்கும் போது ரிவீல் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து அட்மிஷன் அப்போ ஹாஸ்பிட்டல் எதுவும் வளராமல் இருந்தாங்க அப்படின்னாக்கா
அதெல்லாம் தான் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கில் சொல்லி கொடுப்பேன். ஐ டோன்ட் நோ, people don't understand what it the value I give. Anyway, டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அந்த டைமில் ஒரு லிக்விடிட்டி கொடுக்கும். அது டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் கிடையாது, இது ஒரு பெரிய இதாக. நானே 20 கோடி 30 கோடிக்கெலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். ஆனால் 6 லட்சம் 10 லட்சம் லைஃப் கவரும் ஒருத்தர் இல்லைன்னா தான் 6 லட்சத்தோட வேல்யூ தெரியும். ஒன்றுமே இல்லாததுக்கு அந்த 6 லட்சம் கிடைக்குதில்ல. அப்போ பென்ஷன் பிளானும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிவே, when you speak about term insurance, அது வந்து ஒரு லிக்விடிட்டி கொடுக்கும். ஒரு 50 லேக்கோ 1 crore 5 crore. அதே மாதிரி ஏதாவது லோன் இருந்து டேக்ஸ் ஏதாவது பே பண்ணணும், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு, உங்கள் பசங்க வந்துட்டு காலேஜ் சேர்க்கணும், சம்திங் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று தான் பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் வைக்கணுங்கிறது கிடையாது. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இன்கம்மை எடுத்துக்கலாம் அவங்க. என்ஆர்ஐ டிபெண்டன்ஸ் இருந்தாங்க என்ஆர்ஐக்கம்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம், எனி கைண்ட் ஆஃப் கிளைம் ஃபார் தட் மேட்டர். என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். வில் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் தான் இருந்துகிட்டே இருப்பேன், 90 வயசில் கூட இருக்கிறேன்னு சொல்லலாம். இது யாருக்கு என்ன ஆகுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர் தான் சீக்கிரம் சாகு வரும்னு நினைக்கிறேன் போட்டிருக்கேன். நிறைய பேர் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் ஐவ் சீன் இந்த நெய்பர்ஹுட்டில் நான் பார்க்குறேன், என்கிட்ட விரும்பி பேசுகிறவங்க இதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் இதை பற்றி பேசுகிறவங்களுக்கு என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் இதெல்லாம் இன்றைக்கெலாம் வந்து இஃப் யூ கோ டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஹவு மச் மணி தே மேக், அதை பற்றி நம்ம பேச விரும்பல. பட் இருந்தாலும் புரோக்கர்ஸ் ஒரு சில பேர் உண்மையாக கரெக்டாக பண்ணி தராங்க, அதில் வந்து சந்தேகம் இல்லை. பட் அவங்களுக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னா நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கிறது நல்லது, உங்கள் கரெக்டாக ப்ராப்பராக. அதுக்காக இஃப் யூ திங்க் யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரஸ்ட் யுவர் சன் ஆர் டாட்டர் ஆர் ஏதோ ஒரு உங்கள் டாட்டர்லாம் சன் இல்லாமல் ஏதோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா வில்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்புறம் இது போகும் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ட்ரஸ்ட் தம் டூ இட் வென் யூ ஆர் அலைவ். அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ பார்த்து டிசைட் பண்ணாதீங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேமிலியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ பார்த்து எதுவும் டிசிஷன் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஓல்டு வில் இருந்துச்சு, அப்போ ஒரு நினச்சிருப்பீங்க, இப்போ அதை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ இருக்க லா வேறு மாதிரி இருக்கும், இப்போ இருக்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அஸ்யூமிங் நாமினேஷன் ஓகே, ஒருத்தங்க நாமினியாக போட்டோம் அது மாத்திரம் போதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வில்லையும் எழுதி வைக்கிறது நல்லது. அப்புறம் ஃபேமிலிகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது. நான் வந்து ஒரு டேர்ம் பிளான் வாங்கினேன்னா உங்கள் ஒய்ஃப்ட்ட என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இஃப் தே ஆர் சிங்கிள், அம்மாப்பாட்ட என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் மை இந்த நம்பருக்குள்ள இது நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, என்னுடைய பர்சனல் நம்பர் கொடுத்துருப்பேன். ஓகேவா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் அது இவங்களாம் லாகின் பண்ணி ரினிவல் பண்ணிக்குவாங்க. ரினிவல் அப்போ ஒரு சில பேர் விரும்பி என்கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. இட் வில் ஜஸ்ட் பி 2 minutes. அப்போ 2 minutes பேச சொல்லுவேன் நான். அந்த 2 நிமிஷம் எதுக்கு பேசுகிறேன்னா, இப்போ எப்படி இருக்கீங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, சில்ட்ரன் என்ன படிக்கிறாங்கன்னு நான் ஒரு மென்டல் மாடல் எனக்கு வந்துடும். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுதான் ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும் எங்களை மாதிரி இருக்கவங்க பண்ணுற சர்வீஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். nobody understands that. பட் எனிவே, ஐ வில் ஜஸ்ட் கெட் அ மென்டல் மாடல். ஓகே, இவங்க இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தே வில் ஹேவ் ஆக்சஸ் டு மை பர்சனல் நம்பர் ஆல்சோ. ஓகேவா. அதே மாதிரி ஓவர்சீஸ் அசெட்னு ஒன்று இருக்குன்னாக்கா அதை இக்னோர் பண்ண முடியாது. அதை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு அப்புறம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்க்கணும். நிறைய பேர் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கவங்க அங்கே இருக்கிற ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம், இவங்களை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பெனிஃபிட்னு கிளாரிட்டி கொடுங்க. நிறைய பேர் இப்படி தான் ஏதாவது ஒன்று இது பண்ணிவிட்டு அந்த கிளைம் கிடைக்காம இது பண்ணுவாங்க, கிளைம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஸோ ஒரு சில நேரம் ஆன்சரே பண்ண முடியாது, ஏன்னா நான் அந்த டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணவும் நான் விரும்பலைன்னு சொல்லிடுவேன். ஸோ நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக சொல்லலாம். பட் எஸ்டேட் பிளானிங் செக்லிஸ்ட் என்னென்னு நான் சொல்கிறேன், ஒரு வில் மாதிரி ஒன்று எழுதி வைங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதில் நிறைய சண்டை வரலாம், மனக்கசப்பு இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். உங்கள் பசங்க முக்கியமாக வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா வந்திருக்கும் போது டிஸ்கஸ் பண்ணுங்கள், இட் வில் ஹெல்ப் யூ. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை கூட பண்ண வேண்டாம், சார் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறேங்க, இவங்களை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், இவங்கள்ட்ட நம்பர் நான் கொடுக்குறேன், இவர்கிட்ட நீங்கள் பேசி வச்சுக்கோ, எனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவரை போய் நீ மீட் பண்ணு. ஸோ தே வில் நோ யார் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம யாரை மீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இப்படி உங்கள் பசங்க ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருந்தாங்க, 10 வருஷமாக அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுங்கள் யார்ட்டையா சொல்லிவிட்டு. எகெயின் அடிக்குவேட் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நிறைய பேர் 1 கோடி 2 கோடி, இப்போ கூட சம்மன் பாட் 3 crore. ஒரு 3 crore ஒரு நார்மல்னு நான் சொல்லுவேன் நான். பட் ஒரேடியாக வந்து இப்போ 20s இருக்கவங்க 1 கோடி வாங்குற நல்லா இன்கம் இருக்கிறவங்க, நல்லா இன்கம் இல்லாதவங்க 1 crore தான் கிடைக்கும், அதுவாக விஷயம். அடிக்குவேட் டேர்ம் பிளான் வந்து இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். என்னென்னலாம் நான் பேமெண்ட் எங்கேயா போக வேண்டியது இருக்குது, எதெல்லாம் வந்துட்டு நான் என்னுடைய அசெட் அப்படிங்கிறத நீங்கள் அது ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்லி வைங்க. அண்ட் மேனேஜர்லாம் உங்களுக்கு ஒரு நாமினி கார்டியன் யாருங்கிறத சொல்லி வைங்க. அகெயின்
ஒரு ஃபேமிலி மெம்பர்ட்டையாவது நீங்கள் வந்து என்ன நடக்குது உங்கள் பிஸ்னஸ் லெவலில், உங்கள் ஆஃபீஸில், இல்லை உங்களுக்கு என்ன நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சூசைடே நிறைய நடக்கிறதுக்கு காரணம் யார்ட்டையுமே எதுவும் பேசாமல் இருக்கிறது, அப்படியே பேசினாலும் அவங்க கோஆப்ரேட் பண்ணி லிசன் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அப்புறம் இந்த வில் ஒன்று பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு ரைட் அனதர் வில் அண்ட் ரெஜிஸ்டர் தட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் நிறைய பிஸ்னஸ் ஃபேமிலியில் பண்ணுறாங்க. ஓரளவு ஒரு அதான் ஒரு 2 சில்ட்ரன் இருப்பாங்க. ஒருத்தங்க பிஸ்னஸ் பார்த்துப்பாங்க, இன்னொருத்தங்க வேறு கெரியர்லேயே இருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன வேணால் அதை வந்து பிரேக் பண்ணவும் முடியாது. பட் அது சொத்தை பிரித்து ஆகணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேர்லேயும் இன்கம் சோர்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும்னா 5 கோடி 100 கோடி கூட வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு பையனுக்கு வந்து அந்த நாமினியாக போட்டுருவாங்க. இவருக்கு போனதுக்கப்புறம் இந்த 50 கோடியோ 20 கோடியோ 15 கோடியோ போகட்டும். இன்னொருத்தர் வந்து அவர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? இது ஒரு சில பேர் பண்ணுறாங்க. பென்ஷன் பிளானை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. பென்ஷன் பிளான் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் 10 லட்சம் டெத் பெனிஃபிட்டாக கிடைக்குமா? நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அது ஒரு 10 இயர்ஸில் அந்த டெத் பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டெஃபர்மெண்ட் பீரியட் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் இது என்னன்னாவது அதுக்குள்ளே வாங்க. நான் வந்து அடித்தா 50 லட்சம் 1 கோடி தான் நான் லைவ் கவர் தான் வாங்குவேன், பென்ஷன் பிளான் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அது வந்து அவ்வளோ மோசமானது கிடையாது. பிகாஸ் வென் யூஆர் நோ மோர், ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டெத் ஆனதுக்கு அப்புறம் நிறைய செலவாகும், அதுக்காக இந்த டேர்ம் பிளான் பென்ஷன் பிளான் போடுறோம் அப்படின்னாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் மல்டிபிள் இதில். அப்புறம் பென்ஷன் பிளானில் ஒரு க்ரியேட்டிவான இதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 லேக்குன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் 1 லேக் நீங்கள் பே பண்ணுறீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு. அது வந்து டெத் லைட் பெனிஃபிட்டாக கிடச்சிட போகுது. நடுவில் உங்களுக்கு வந்து மந்த்லி அந்த ஆன்யூட்டி மாதிரி கிடைக்க போகுது. ஸோ மணி வந்து அப்படியே உங்களுக்கு சில்ட்ரனுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பென்ஷன் பிளானும் கன்சிடர் பண்ணலாம். உடனே வாங்கன்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்களோ 1 வீக் 2 வீக்ஸ் டைம் எடுத்துகிட்டு தென் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரொசீட் பண்ணுவாங்க. எனிவே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுன்னா ஐ ரெக்வஸ்ட் ஃபார் அ கன்சல்டிங் ஃபீ. காரணம் கேட்டிங்கன்னா இதில் வந்து போர் அடிக்குதுன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்சூரன்ஸ் டொமைனில் கன்சல்டிங் பண்ணுறது, ஃபீ பே பண்ணுறது நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் நான். அதுவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எங்கிட்டே வாங்கிக்கிறா இருந்தால் அந்த ஃபீயும் திருப்பி கொடுத்துருவேன். பட் நிறைய பேர்னால அது பண்ண முடியறதில்ல. இப்போ தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் ஃபீ வாங்குறத நான் அப்படியே விட்டுட்டேன் நான். ஏன்னா உண்மையாகவே பீப்புள் ஆர் கன்சிடரிங் அஸ் டு பை ஸ்டஃப். ஓகேவா? அதனால் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடனே எக்ஸிக்யூட்லாம் பண்ண முடியாது. பேசி பார்க்கலாம், என்ன சூழ்நிலைன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் இட் இஸ். அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? பொதுவாக லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஒரு சில பென்ஷன் பிளான் இதெல்லாம் வந்து பேசும்போதே உடனே வாங்கன்னு சொல்ல முடியாது. விச் இஸ் லைக் வி ஹாவ் டு சே ஓகே, அந்த ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐ ஒர்க் லைக் திஸ். எனிவே நீங்கள் வந்து 45க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட நிறைய விஷயம் நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணலாம். இஃப் யூ ஆர் மேரிட், இஃப் யூ ஆர் விமன், சிங்கிள் விமன்னா கண்டிப்பாக உங்கள் சில்ட்ரனுக்கு எதெல்லாம் எஜுகேட் பண்ணணும். எப்படி ஒரு சில நல்ல பழக்கங்களை எஜுகேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் என்னென்ன இருக்குது, நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் லேடி. ஷி வாஸ் இன் ஐடி ஆர்கனைசேஷன், 46 இயர் ஓல்டு. அவங்க ஹோம் லோன் 40 லேக்ஸ் இருந்துச்சு. அதனால எனக்கு இப்போ 50 லேக்கோ 1 crore நான் டேர்ம் பிளான் ஒரு 30 வருஷத்துக்கு வாங்கினேன்னா, ஈவன் இஃப் என்னோட சன் வந்து ஒரு வேளை அந்த ஹோம் இஎம்ஐ கட்டலைனாலும் என்னோட டெத் பெனிஃபிட் வச்சுட்டு அந்த இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் நோ, ஹிஸ் சன் டிட் நாட் அண்டர்ஸ்டுட் இட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இவென்ச்சுவலி வாங்கலை. இந்த மாதிரி ஓகே. பட் இப்படியும் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து 20ஸ்ல தான் என்கிட்ட நிறைய விரும்பி கன்சல்டிங் பண்ணுறாங்க, விச் ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி அபவுட். நிறைய பேர் 30ஸ்லேருந்து கன்சல்டிங் பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து இந்த 6 வருஷமாக 20ஸ்ல இருக்க கூட ரொம்ப விரும்பி எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ கன்சல்டிங் பண்ணுறாங்க. நான் ஓவராலாக எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணிடுவேன் அந்த டைமு. அவங்க என்னென்ன அப்பா அம்மா என்ன ஸ்டேட்டஸ் இருக்காங்க, அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, என்னென்ன பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் அந்த 20s இருக்கும் போதே பேசிட்ட போது அவங்களுக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் ஒரு நாலேஜ் கிடச்சிடும். தட் இஸ் வாட். இவ்வளோ பெரிய வீடியோ யார் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் என்னோட நெய்பர் வந்து என்கிட்ட இப்போ பேசிட்டு போனதுனால எனக்கு இது வீடியோ மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். நான் பண்ணுறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. பேசினதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கான்டெக்ட் மாறும். ஒரு சில பேர் வந்து வெளியே எழுதி வைக்காததான் நல்லதுன்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் எழுதி வைக்கிறதுனால நல்லது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லீகல் டாக்குமெண்ட். ஸோ தட் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். ஸோ அதான் தட் இஸ் வாட். அதே மாதிரி ஃப்யூச்சரில் யாரும் வந்து அவங்களுடைய சொத்தை யாரும் போகாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய இந்தியாவில் இருக்கவங்களே வெளிநாட்டு போய் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.